ஆனா ராசிப்படி நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட, கோச்சார ரீதியா நல்லா இருந்தாலும் கூட, உங்களுடைய ஜாதகத்த பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணிக்கங்க. சனியுடைய தாக்கம் குறைய ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பொதுவா பொருளாதார உயர்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல சனி 10ஆம் இடத்த பார்க்கறனால கருவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மத்தபடி ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதலான கவனம் தேவை. பொருளாதார ரீதியா நெறைய பெரிய அமைப்புகள் நடக்கு. 5ஆம் இடத்துல குருவும் கேதுவும் உச்சம் பெறனால உபாசனை எடுங்க. ஒரு குருநாதர சந்திச்சு அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு கேது காம்பினேஷன் சேர்ந்திருக்கிறது ஒரு உபாசனை எடுத்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்ல சீக்கிரமா உங்களுக்கு சித்தியாகும். தெய்வ வழிபாடுகள் அதிகமா பண்ணும்போது, உங்களுக்கு தெய்வ பலம் கூடுதல் அமைப்புகள், பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளிநாடு இதெல்லாம் புனித யாத்திரை செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கிறது. அப்போ வந்து உங்க சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்துல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. காசு பணத்த சம்பாதிக்கிறதுக்கு 11ஆம் இடத்த குரு பாக்குது. அதனால பொருளாதார வாழ்க்கையும் நல்ல சிறப்பா இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையும் நல்லா இருக்கு. உறவுகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமான பலன்களும், நல்ல சகலவிதமான சௌபாக்கியங்களையும், அ ஐஸ்வர்ய பிராப்தத்தையும், அஷ்டலட்சுமி பிராப்தத்தையும் உங்களுக்கு குடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.